திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வழி மேகமின் வில்லு வானக ஓசை தெளிய விசும்பில் திகழ் தருமாறு போல் களி ஒளியாரும் கலந்துடன் வேறாய் ஒளியுருவாகி ஒளித்து நின்றான. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வழிமேகம் மின் வில்லுவானக ஓசை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். வழி மேகம் மின் வில்லுவானக ஓசை. வழி என்றால் காற்று, மேகம் எல்லோருக்கும் தெரியும். மின்வில் என்றால் மின்னல், வானக ஓசை என்றால் இடி முழக்கம். ஆகியவை எங்கு தோன்றுகிறது? வெட்ட வெளியில் தோன்றி மறைவது. அதுபோல தெளிய விசும்பில் திகழ் தருமாறு போல் தூய்மையான அகன்ற வானத்தில், அதாவது விசும்பில் மேகமும் காற்றும் மின்னலும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து வெளிப்படுகிறதோ அதே போன்று இயங்குகின்றன. களி ஒளி ஆறும் கலந்துடன் வேறாய். ஐம்பூதங்கள் யாவை? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அவற்றுடன் இணையும் மெய் ஒளியும் ஆகிய ஆறும் உலகப் பொருட்களோடு கலந்திருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் வேறாக விளங்குகிறான் இறைவன். அந்த பரம்பொருள் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் தனிப்பெரும் ஜோதி வடிவமாக ஒளி உருவாய் இருந்து கொண்டும் சாதாரண கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து, அதாவது ஒளித்து விளையாடி வருகிறான். காற்றில் மேகம் திரள்வதும் மின்னல் வெட்டுவதும் இடி முழங்குவதும் வானத்தில் நிகழ்ந்தாலும் அவை வானத்திலிருந்து வேறானவையும் அல்ல. அதே சமயம் வானமே அந்த மின்னல் வடிவமாக மாறுவதும் இல்லை. அதுபோலவே இந்த ஐம்பூத உலகமும் உடலும் இறைவனால் படைக்கப்பட்டு அவனுள்ளே எங்கினாலும் இறைவன் அவற்றுக்குள்ளும் அவற்றுக்கு அப்பாலும் தனித்து ஒளிர்கிறான். இறைவன் எங்கோ தூரத்தில் இல்லை, இயற்கையின் கூறுகளிலும் நம் உடலிலும் ஜோதி வடிவாக கலந்திருக்கிறான். ஆனால் அறியாமை என்ற மேகம் விலகாதவரை அவனை காணவே முடியாது. மெய்யுணர்வு பெற்றால்தான் அந்த ஒளியின் வடிவை நம் உள்ளத்தில் காண முடியும் என்பதை இப்பாடல் அழகாக வெளிப்படுத்துகிறது. வழிமேகம் மின்வில்லு வானக ஓசை தெளிய விசும்பில் திகழ் தருமாறு போல் களி ஒளி ஆறும் கலந்துடன் வேறாய் ஒளி உருவாகி ஒளித்து நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.